உங்களுக்கு மூத்த மருமகளா வரப்போற பொண்ணுக்கு உங்களை மாதிரி கை ராசியும் முகராசியும் இருக்கணும். மித்ரா விஷயத்துல அது ரெண்டும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்படி இருந்திருந்தா அப்பா விஷயத்துல மித்ரா செஞ்சது அப்பாவோட உயிருக்கு ஆபத்தா இருக்காது. நம்ம வீட்டுக்கு மித்ரா வந்ததுல இருந்து ஆதி, எல்லாம் எனக்கு தெரியும். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களை மாதிரி கை ராசியும் முகராசியும் இருக்கணும். மித்ரா விஷயத்துல அது ரெண்டும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஓகே, அப்புறம் பேசுறேன். அகிலா, வாட் ஹேப்பனிங்? ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? எல்லாம் ஆதியால தாங்க. என்ன அகிலா சொல்ற? உன் டென்ஷனுக்கு காரணம் நம்ம ஆதியா? என்னால நம்பவே முடியலையே. என்னாலையும் தாங்க நம்ப முடியல. ஆதிக்கும் எனக்கும் இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலங்க. இது நாள் வரைக்கும் பிசினஸ்ல ஆகட்டும் இல்ல ஃபேமிலில ஆகட்டும், நான் எடுத்த எல்லா முடிவையும் சரின்னு ஒத்துக்கிட்டு நான் நினைச்சதெல்லாம் முடிச்சு காட்டியிருக்கா நம்ம ஆதி. ஆனா இப்போ முதல் முறையா நான் தப்பான முடிவு எடுத்திருக்கிறதா ஆதி மனசுல ஒரு எண்ணம் உருவாயிருக்கு. ஏன் அகிலா, நீ எந்த விஷயத்துல தப்பான முடிவு எடுத்துட்டதா ஆதி நினைக்கிறான்? மித்ரா விஷயத்துலங்க. மித்ரா விஷயத்துலயா? ஆமா, மித்ரா நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத பொண்ணுன்னு ஆதி மனசுல ஒரு எண்ணம் இருக்குன்னு நினைக்கிறேன். எதை வச்சு இந்த மாதிரி முடிவுக்கு வந்த அகிலா? இன்னைக்கு உங்களுக்கு ஏற்பட்ட பெரிய ஆபத்துல இருந்து நீங்க தப்பிச்சத பத்தி நான் ஆதி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேங்க. அப்போ ஆதி மித்ராவை பத்தி என்கிட்ட பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் மித்ராவை தப்பா செலக்ட் பண்ணிருக்கிறதா அவன் நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுதுங்க. நடந்த சம்பவத்தை வச்சு ஒருவேளை ஆதி குழப்பத்துல இருக்கானோ என்னவோ? இல்லைங்க, ஆதி பேசினதை வச்சு பார்க்கும்போது அவன் குழப்பத்துல பேசின மாதிரி தெரியல. மித்ரா விஷயத்துல அவன் ஒரு தெளிவான முடிவு எடுத்த மாதிரி தான் தெரியுது. ஆனா அவன் எடுத்த முடிவு தப்புன்னு போக போக அவன் தெரிஞ்சுக்குவான். மித்ரா விஷயத்துல நான் தான் சரியான முடிவு எடுத்திருக்கேன்னு போக போக ஆதி புரிஞ்சுப்பான். ஒருவேளை அகிலா நினைச்ச மாதிரி நடக்காம ஆதி சொன்ன மாதிரி நடந்துட்டா அகிலாவோட நிலைமை என்ன ஆகும்? அகிலா அவனை எப்படி சமாதானப்படுத்துவேன்? அப்படி எதுவும் நடக்க கூடாது. நீங்க என்னங்க யோசிக்கிறீங்க? அது நீ சொன்னதை பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அகிலா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. போட்டியில மித்ரா தான் ஜெயிப்பா. அதுக்கப்புறம் நான் எடுத்த முடிவுல எந்த தப்பும் இல்லைன்னு ஆதி புரிஞ்சுக்குவான். அம்மா கிட்ட நீங்க அப்படி பேசிருக்க கூடாது மாமா. மித்ராவை எனக்கு பிடிக்கல. அவ இந்த குடும்பத்துக்கு பொருத்தமான பொண்ணு இல்லைன்னு அம்மாக்கு எப்படியாவது புரிய வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அம்மா நான் சொன்னதை புரிஞ்சுக்காம என் மேல டென்ஷன் ஆயிட்டாங்க. நான் என்ன பண்றது? அம்மா என் மேல கோவப்பட்டு பாத்திருக்கேன். அவங்க என்ன திட்டி பாத்திருக்கேன். ஏன் அடிச்சு கூட பாத்திருக்கேன். ஆனா உங்ககிட்ட அம்மா இப்படி கோவப்பட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல.
இன்னைக்குதான் முதல் தடவையா பாக்குறேன். என்னால உங்க 2 பேருக்கும் நடுவுல பிரிவினை வந்துருமோன்னு பயமா இருக்கு மாமா. மித்ராவை பத்தி நான் சொன்னதை புரிஞ்சுக்காம அம்மா என்கிட்டயே டென்ஷன் ஆகுறாங்கன்னா மித்ராவை அம்மா அந்த அளவுக்கு நம்புறாங்க. அம்மா ஒருத்தங்க மேல நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அதை அவ்வளோ சீக்கிரம் மாத்திக்க மாட்டாங்க. அவங்கள மாத்துறது ரொம்ப கஷ்டம். இதுக்காக நீ ஒன்றும் பயப்படாத. நான் அம்மா கிட்ட மித்ரா பத்தி என்ன சொன்னாலும் அவங்க அதை பொருட்படுத்த மாட்டாங்க. மித்ராவை பத்தி அம்மாவுக்கு புரிய வச்சு அவங்க மனசை மாத்திட முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அது வீண் முயற்சின்னு தோணுது. நீ நல்ல முயற்சி பண்ணி நல்ல பிராக்டிஸ் பண்ண. நீ இந்த போட்டியில ஜெயிச்சு காட்டு பொண்டாட்டி. அதான் நம்ம ஒண்ணு சேரத்துக்கு இருக்கிற ஒரே வழி. நீங்க கவலைப்படாதீங்க மாமா. நான் கண்டிப்பா போட்டியில மித்ராவை ஜெயிச்சு காட்டுறேன். என்னங்க, எழுந்திருக்காதீங்க, உட்காருங்க. பூஜை தான் முடிஞ்சிருச்சு அகிலா. அப்புறம் எதுக்காக எழுந்திருக்க வேணாம்னு சொல்ற? பூஜை முடிஞ்சிருச்சு. பூ போட்டு பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பூ போட்டு பார்க்கணுமா? எந்த விஷயமா பூ போட்டு பார்க்கணும்? போட்டியில வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னு, மித்ரா ஜெயிப்பாளா மாட்டாளான்னு சாமி கிட்ட பூ போட்டு பார்த்துடலாங்க. மித்ரா இப்படி பொறுப்பில்லாம இருக்கா? அகிலா, என்னங்க? என்னடா இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காத. மித்ரா ஜெயிப்பாளா மாட்டாளான்னு பூவெல்லாம் போட்டு பார்க்க வேண்டாம். ஏன் பூ போட்டு பார்க்க வேண்டாம்னு சொல்றீங்க? உன் மனசுல ஏதோ குழப்பம் இருக்கிறதுனால பூ போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீ நினைச்சது நினைச்ச மாதிரியே பாசிட்டிவா வந்துடுச்சுன்னா ஓகே. பட் நெகட்டிவா வந்துடுச்சுன்னா இன்னும் குழப்பம் அதிகமாயிடும். மனசுல இருக்கிற அமைதி போயிடும் அகிலா. அதனாலதான் பூ போட்டு பார்க்க வேணான்னு சொல்றேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க. ஆனா நான் நினைச்ச மாதிரி மித்ரா தான் ஜெயிப்பான்னு பாசிட்டிவா வந்துருச்சுன்னா நீங்க சொல்ற அமைதி எனக்கு இப்பவே கிடைச்சிரும்ல. வெள்ளை பூ வந்தா மித்ரா ஜெயிப்பா, மாத்தி வந்தா மித்ரா ஜெயிக்க மாட்டா. இப்போ நான் பூவை கீழே போடுறேன். அத நீங்க தான் எடுக்க போறீங்க. இந்த விஷப்பரீட்சைக்கு நான் வரல அகிலா, நீயே எடுத்துக்கோ. சரி, நானே பாத்துக்கிறேன்.
கிட்ட விளையாடுது. ஜெயிக்க போறது விதியா இல்ல நானா? பாத்துடலாம். ஜூஸ் எடுத்துக்கோங்கம்மா. எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம். நான் வந்து இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் மித்ரா வரல. நான் வெயிட் பண்றத மித்ரா கிட்ட சொன்னீங்களா இல்லையா? நீங்க வந்த உடனே சொல்லிட்டேம்மா. அப்புறம் ஏன் மித்ரா இப்படி பொறுப்பில்லாம இருக்கா? ச்சே. சரி நீங்க போங்க. நில்லு. என்ன கொண்டு வந்த ஜூஸ குடுக்காம எடுத்துட்டு போற? கொண்டு வந்து கொடுத்தம்மா, அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக எடுத்துட்டு போயிடுவியா? குடு, நான் குடிக்கிறேன். ஜூஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல அத்தை, அதான் குடிக்கிறேன். தலை எழுத்துடி, உன்னால திருத்தவே முடியாது. வாங்க, ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? பிராக்டிஸ் ஆரம்பிக்க வேண்டியதானே? மித்ரா வந்தாதானே ஆரம்பிக்க முடியும். ஏய் அம்மா, மாஸ்டர் வந்திருக்காங்கன்னு மித்ரா கிட்ட சொன்னியா இல்லையா? நான் அப்பவே சொல்லிட்டேம்மா. அவங்க ரூம்ல போன்ல பேசிட்டு இருக்காங்க. போன்ல பேசிட்டு இருக்காளா? வர வர அவளுக்கு பொறுப்பே இல்லாம போச்சு. இப்படியே போனா அந்த சமையல்காரி கிட்ட தோத்துட்டு நிக்க வேண்டியதா. எருமை சி பாபி. இவளை என்ன பண்றது? கொஞ்ச நேரம் உட்கார முடியாது, உடனே இறங்கி வந்துருவான். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். என்ன இது, இன்னும் பிராக்டிஸ் ஆரம்பிக்கலையா? அது வந்து மித்ரா யார வச்சு ஆரம்பிக்கிறது? கத்து குடுக்கற வாத்தியார் வந்து 4 மணி நேரம் ஆச்சு. கத்துக்க வேண்டிய மித்ரா இன்னும் வரலல்ல. அப்புறம் அவங்க யாருக்கு சொல்லி கொடுப்பாங்க? இந்த போட்டியோட சீரியஸ்னஸ் என்ன, இதுல பந்தயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பொறுப்பா நடந்துக்கணும். இது இன்னைக்கு மட்டும் இல்ல, தினமும் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. மாஸ்டர் மணிக்கணக்கா காக்க வச்சுட்டு அவ போன்ல பேசுறதையே முழு நேர வேலையா வச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா பார்வதி வீட்ல பிராக்டிஸ் பண்ண நடக்காதுன்னு சொல்லி காஞ்சிபுரத்துல டான்ஸ் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துட்டு வந்திருக்கா ஆதி. மித்ரா இப்படி பொறுப்பே இல்லாம பிராக்டிஸ்க்கு நேரம் ஒதுக்காம மாஸ்டர் காக்க வச்சுட்டு போன்லயே பேசிட்டு இருந்தான்னா அப்புறம் வெற்றி அவளை காக்க வச்சுட்டு பார்வதி கிட்ட போயிடும். மித்ரா எங்க? அத்தை, அவங்க ரூம்ல போன் பேசிட்டு இருக்காங்க அத்தை. மித்ரா! ஆண்டி, அச்சச்சோ. ஏய், என்ன ஆண்டி கூப்பிடுறாங்க. நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். சரியா? பை 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 பை. மாஸ்டர், மித்ரா ஒழுங்கா பிராக்டிஸ் பண்றாளா இல்ல தினமும் இப்படிதான் நடக்குதா? எதுவா இருந்தாலும் உண்மையை தயங்காம சொல்லுங்க. நடக்க போற இந்த போட்டியில என்னோட கௌரவம் அடங்கி இருக்கு. ஏன் கௌரவம் காப்பாத்தப்படணும்னா மித்ரா தான் ஜெயிக்கணும். நீங்க நினைக்கிறது நடக்கணும்னா அதுக்கு மித்ரா இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும்.
என்ன சொல்றீங்க? மித்ராக்கு என்ன டான்ஸ் சரியா வரலையா? இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய டான்சரா இருந்தாலும் பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். டான்ஸ்ங்கிறது உடல் அசைவை பொறுத்து இல்ல, மனசும் அதுல ஒன்றி இருக்கணும். அப்பதான் அது ஒரு கம்ப்ளீட் டான்ஸ் ஆகும். சின்ன சின்ன நுணுக்கங்களை கூட ரொம்ப கவனமா கத்துக்கிட்டு அதை சிறப்பா வெளிப்படுத்தணும். நிறுத்துங்க மாஸ்டர். என்ன பத்தி ஆண்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றீங்களா? கம்ப்ளீட் பண்ணல மித்ரா, இன்னும் டான்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் தான் சொன்னேன். அப்போ என் கவனம் டான்ஸ்ல இல்லன்னு தானே அர்த்தம்? மித்ரா, எதுக்காக இப்போ இப்படி டென்ஷன் ஆகுற? மாஸ்டர் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள இப்படி வெயிட் பண்ண வைக்கலாமா? சாரி ஆண்டி, மம்மி கால் பண்ணிருந்தாங்க, போட்டியை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தாங்க, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எனக்கு டான்ஸ்ல கான்சென்ட்ரேட் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, உங்க பார்வைக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் போட்டியில ஜெயிக்கிறத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் ஏதோ இப்ப ஆண்டி இருக்காங்கன்னு அப்படியெல்லாம் பேசல. உங்க முன்னாடி நான் ஆடி நிரூபிச்சு காட்டுறேன். உமா, நான் ஆடுறத வீடியோ எடு. சரிக்கா. அத்தை, என்னடி? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அவ ஒழுங்கா டான்ஸ் ஆடுவாளா இல்ல அகில் அண்ட் ஈஸ்வர் கிட்ட வாங்கி கட்டுவாளான்னா? அது இல்ல அத்தை, பின்ன என்ன? நீங்க எதுக்காக மித்ராவை பெரிய அத்தை கிட்ட போட்டு கொடுத்தீங்க? அதுவா, அப்பதான் அவ ஒழுங்கா பயபக்தியோட பிராக்டிஸ் பண்ணுவா. வேற ஒண்ணும் இல்ல. ஓ, அப்படியா? ஆமா, நீ வாயை முடிக்கிட்டு வீடியோ எடு. ம். ஆரம்பி. வரே வா.